தர்மபுரியில் திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸையும் பாஜகவையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அப்போது அவர் பேசுகையில், நம் நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்பட்டு வரும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், வேற்றுமையில் ஒற்றுமையை தொடர வேண்டும் என்றால், எங்கும் சமத்துவம் தழைக்க வேண்டும் என்றால், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்க வேண்டும் என்றால், முதலில் பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவீங்களா? இந்திய கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும். அதற்கு தயாரா? பாஜக என்றாலே என்ன அர்த்தம்னு தெரியுமா? சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவர்கள் பாஜகவினர். நம் நாட்டை சாதி மதம் அடிப்படையில் பிளவுபடுத்தி குளிர்காயக்கூடிய கட்சிதான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் கடமை சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டிற்கு தான் அதிகம் உண்டு. ஆனால் நான் பெரிதும் மதிக்கின்ற சமூக நீதியை பேசுகின்ற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் எப்படி கூட்டணி வைத்தார் என்பது ஏதோ தங்கமலை ரகசியம் எல்லாம் கிடையாது. அது தர்மபுரி மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு மட்டுமல்ல, ராமதாஸ் ஏன் மனசே இல்லாமல் பாஜகவுக்கு போனார் என்பது பாமக காரங்களுக்கே நன்றாக தெரியும். இதுக்கு மேலேயும் நான் விளக்கமாக சொல்ல விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறக்க நினைக்கும் வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டிற்கு தலைவர் கலைஞரை அழைத்தார் ராமதாஸ். ஐயா ராமதாஸ் அவர்களே, அன்றைக்கு என்ன பாராட்டி பேசினீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். 1987 ஆண்டு முதல் இட ஒதுக்கீட்டிற்காக நாங்கள் போராடினோம். 21 உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்றும் நடக்கவில்லை. அன்றைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியவில்லை. ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை அழைத்து இட ஒதுக்கீடு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி. இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மட்டும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தரவில்லை என்றால், நீங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல் கூலி வேலை செய்துவிட்டு ஓட்டு மட்டும் போடும் ஒரு சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களே சாரும் என்று சொன்னீர்களே. அத்தகைய சாதனையை செய்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். வன்னியர் சங்கத்தினர் மேல் போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர். 1987 ஆண்டு போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை கொடுத்தவர் தலைவர் கருணாநிதி. இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் பெறுகிறார்கள். சமூக நீதி தியாகிகளான அவர்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வாக்குறுதி கொடுத்தேன். இன்றைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. சொன்னதை செய்த பெருமையுடன் நான் உங்கள் முன்னால் வாக்கு கேட்டு நிற்கிறேன். நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பித்தோம். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக செலவழிக்கப்படுவதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் கொண்டு வந்ததும் திமுக அரசுதான். இப்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை கல்வி, பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்துடன் மேற்கொண்டு வருகிறது. வன்னியர் சமுதாய மக்கள் 1987 ஆண்டை மறந்திருக்க மாட்டார்கள். தனி இட ஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அது. ஆனால் அதிமுக ஆட்சியில் தனி இட ஒதுக்கீடு கொடுக்கவில்லை. தலைவர் கலைஞர் 1989 ஆண்டு முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த 43வது நாளில் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை கொடுத்தார். இந்த 30 ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சேர்ந்த குடும்பங்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய இட ஒதுக்கீடு தான் அது. பாஜகவுக்கு விழக்கூடிய ஓட்டு தமிழக வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழக மக்களை பற்றி இன்னும் அவர்களுக்கு புரியல. அடக்கிய ஆளும்னு நினைக்கிற பாஜகவையும் தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக மாதிரி அடிமை கட்சியையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த தேர்தலில் பாசிச பாஜகவையும் துரோகி அதிமுகவையும் ஒரு சேர நாம் வீழ்த்தணும். இவ்வாறு மு.க.ஸ்டாலின் பேசினார்.